வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜய் செய்தது சரியா? அதிகரிக்கும் விமர்சனம். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது கரூரில் துயர சம்பவம் நடந்து மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா தாக்கத்தையும் துயரத்தையும் பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி இருக்கிறது தமிழகத்தில். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா தற்பொழுது நம்மளுடைய தாவேகா, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அங்கு பார்த்திங்கன்னா பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது அங்கு மக்கள் நெருக்கடி அதிகரித்ததன் விளைவாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 41க்கும் மேற்பட்டோர்கள் உயிரிழந்திருக்காங்க. இந்த துயர சம்பவம் நடந்து 3 நாட்களும் ஆயிற்று. ஆனால் பார்த்திங்கன்னா இன்னும் கூட அந்த தாக்கம் என்பது இன்னும் போகலை. ஏன்னா அந்த அளவிற்கு 41 உயிர்ன்றது சும்மா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான இந்த சம்பவம் நடந்து பார்த்திங்கன்னா விஜய் தான் காரணம், அவர் தான் காரணம், அவரை கைது செய்யுங்கள், அப்படி இப்படி என்று பார்த்திங்கன்னா அவருக்கு எதிரான பார்த்திங்கன்னா விமர்சனங்களும் பார்த்திங்கன்னா அவருக்கு எதிரான தகவல்களையும் செய்திகளையும் முன்வைத்திருந்தாங்க. ஏன் நிறைய இடத்துல போஸ்டர் கூட ஒட்டியிருந்தாங்க, விஜய்க்கு எதிராக அவரை கைது செய்யணும் அப்படி இப்படின்னு. அதனை பார்த்திங்கன்னா விஜயின் ரசிகர்களும் தொண்டர்களும் பார்த்திங்கன்னா கிழித்து அதற்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிருந்தார்கள். ஏன்னா நிறைய விதமான விமர்சனங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் கரூரில் நடந்து 3 நாட்களுக்கு ஆயிடுச்சு. இன்று பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் அவர் மிக தெளிவாக ஒரு முக்கியமான கருத்துக்களையும் குறிப்பிட்டிருந்தார். ஏன் நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்து நான் வராமல் இருக்கிறது அப்படின்னு. 41 பேர் மரணத்திற்கு வருத்தமும் இரங்கலையும் தெரிவிக்கிறேன் அப்படின்றதையும் தெரிவிச்சிருந்தார். மேலும் பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்கவில்லை அப்படின்றதே பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். அதாவது என்னென்னா பல்வேறு தரப்பு பார்த்திங்கன்னா விஜய் வராததை கண்டித்து விமர்சனம் செஞ்சுருந்தாங்க. அதற்கு அவர் சின்ன ஒரே ஒரு லைன்லேயே சொல்லி முடிச்சிட்டார். என்னென்னா, நான் வந்தால் மீண்டும் அசம்பாவிதங்கள் நடக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் மீண்டும் அதிகரிச்சிடும். தேவையில்லாத பார்த்திங்கன்னா சம்பவங்களை தவிர்க்கணும். அதனால தான் வருகை புரிய முடியல அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறித்து சொல்லியிருந்தார். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது பார்த்திங்கன்னா பழிவாங்கும் எண்ணம் இருந்தால் நீங்கள் நேரடியாக பார்த்திங்கன்னா என்னையே இப்போ என்ன வேணால் செய்யுங்க அப்படின்றதே குறிப்பிட்டு அவர் எங்கெங்கே இருப்பார் அப்படின்றதையும் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அந்த ஒரு வீடியோ வைரலாகவே போயிட்டுருக்கு. தற்போதைய தலைப்பு செய்தி அதுதான். ஸோ அந்த அளவிற்கு இருக்கும் பொழுது விமர்சனங்களும் அதுக்கு எதிராக பார்த்திங்கன்னா முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் விஜய் மீண்டும் வருவார் அப்படின்றத ஒன்லைனாக சொல்லிட்டார். மீண்டும் சந்திப்போம் அப்படின்றத சொல்லி முடிச்சுட்டு வெரி ஸ்ட்ராங்காக பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுடைய பயணம் இருக்கும் அப்படின்றதையும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. இதனால் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா பேசும் பொருளாக மாறி இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடைபெறப் போகிறது அப்படின்றத. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.